அடுத்தது டெஸ்ட் 5ஓட யூனிட் 5 கொஸ்டின் போயிடலாங்க. கொஸ்டின் 81 வந்து 120 வரைக்கும் யூனிட் 5 ஜியாகிரபி, பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 81ங்க. தவறான ஒன்றை கேட்டிருக்காங்க. பேரிடர் தொடர்பான மாவட்ட அவசர கட்டுப்பாட்டு செயல்பாட்டு மையம் எண் வந்து பார்த்தீங்கன்னா 1077 சரிங்களா. மாவட்டம் அப்படின்னா உங்களுக்கு 1077. அதே நீங்கள் மாநில லெவலில் அவசர கட்டுப்பாட்டு ஆலோசனை மையம் அப்படின்னா 1070ங்க சரிங்களா. ஸ்டேட்டுக்குன்னா 1070. இது போக டிசாஸ்டரோட முக்கியமான இன்னொரு டயல் நம்பர் வந்து 112. டிசாஸ்டர் தொடர்பான முக்கியமாக இன்னொரு கட்டுப்பாட்டு எண் பார்த்தீங்கன்னா 112 சரிங்களா. ஸோ ஒன்று கரெக்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பேரிடர் மேலாண்மை தொலைநோக்கு திட்டம் 2020 தவறுங்க. 2018 தான் போட்டிருப்பாங்க, தொலைநோக்கு திட்டம் போட்டிருப்பாங்க. 2018 போட்டு 2030 வரைக்கும் அந்த இலக்கு வச்சிருப்பாங்க சரிங்களா. 2018 to 30 வந்திருக்கணும். ஸோ தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2018 வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் பாம்பே. அடுத்து இது பாருங்க, பேரிடர் எதிர்கொள்ள ஒவ்வொரு குடியிருப்புகளும் குறைந்தபட்சம் 2 நபருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதுவும் சரிங்க. அதாவது இவங்க வந்து முதல்நிலை பயிற்சியாளர் அப்படின்பாங்க சரிங்களா. தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு 15 மாவட்டங்கள்ல 14+1 14 கடலோர மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டம், மொத்தம் 15 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளிலையும் ஒரு திடீர்னு ஒரு பேரிடர் வந்தால் அதை எதிர்கொள்வதற்காக 2 பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க தான் முதல்நிலை மீட்பாளர்மாங்க. ரொம்ப முக்கியமான மீட்பு நடவடிக்கைகள் இது ஒண்ணுங்க சரிங்களா. அது வந்து 15 மாவட்டங்கள் அது சரிங்களா. அடுத்து ஆப்துரா மித்ரா திட்டம் 16 மாவட்டங்கள் செயல்பாட்டில். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்துரா மித்ரா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுங்க. இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்றாங்கன்னா மே 2016 ஓகேங்களா. 2016 தான் இந்த ஆப்துரா மித்ரா ஸ்கீம் பண்றாங்க. இந்தியா ஃபுல்லாவும் பேரிடர் காரணமாக அதிகம் பாதிப்புக்கும் உள்ளாகும் மாவட்டங்கள்ல இருக்கிற தன்னார்வலர்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு திட்டம் தாங்க ஆப்தா மித்ராங்கிறது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 14+2 14 கடலோர மாவட்டங்கள். இன்னும் 2 பார்த்தீங்கன்னா நீலகிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திண்டுக்கல், கொடைக்கானல், இந்த 2 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா சேர்த்து மொத்தம் 16 மாவட்டங்களை ஆப்துரா மித்ராங்கிற திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் 200 பேருக்கு பயிற்சி கொடுப்பாங்க. பேரிடர் தொடர்பான பயிற்சி, ஒரு டிசாஸ்டர் வந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அதான் ஆப்துரா மித்ராங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ 81 பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாம்பே. அடுத்த கொஸ்டின் 82 போயிடலாங்க. தமிழ்நாட்டில் அதிக அளவு சின்ன வெங்காயங்கிறது எப்பவுமே பெரிய பிரச்சனைங்க. அதோட ரேட் ஏறதுல ஒரு அரசியல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சின்ன வெங்காயம் மற்றும் மக்காச்சோளம் அதிகம் விளையும் மாவட்டம் அப்படின்னா பெரம்பலூர் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கியமானது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பலூர் 2 முக்கியமான விஷயங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சாத்தனூர் கல்மரம் அது பெரம்பலூர்ல தான் இருக்கும், சாத்தனூருங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சன்குடி கோட்டை பெரம்பலூருங்க. ரஞ்சன்குடி கோட்டை ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிளேஸுங்க. ரஞ்சன்குடி கோட்டை பெரம்பலூர் சரிங்களா. அரியலூர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் தான் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் சிமெண்ட் சிட்டி, தமிழ்நாட்டிலே அதிக சிமெண்ட் உற்பத்தி பண்ற மாவட்டம் சிமெண்ட் சிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், டைனோசரோட படிமங்கள் அங்கதாங்க இருக்குங்க. டைனோசரோட படிமங்கள் உட்பட நிறைய தொல் படிமங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் தான் அரியலூர் சரிங்களா. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள் அங்கதான் இருக்குது. சதுரகிரி மலைகள் அங்கதான் இருக்குது. திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கலை பூட்டுக்கு ஃபேமஸ், சிறுமலை, மலை வாழைப்பழம் அதுக்கெல்லாமே ஃபேமஸ் சரிங்களா. அப்புறம் இதை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் மற்றும் மக்காச்சோளம் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட்டுன்னா பெரம்பலூர். அடுத்தது இந்த கொஸ்டின் 83ங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது பார்த்தீங்கன்னா மாநில பேரிடர் அபாய மேலாண்மை நிதி கூறுகளின் நிதி ஒதுக்கீட்டின்படி தவறானதை தேர்க. 15வது ஃபினான்ஸ் கமிஷன், மத்திய ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலமும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை உருவாக்கணும் சரிங்களா. அந்த ஃபண்டை 2 வகையாக கிளாஸிஃபை பண்றாங்க. அந்த ஃபண்டில் இருக்கிற இதை எப்படிங்களா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா STRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு ரெஸ்பான்ஸ், இன்னொன்று SDMF மிடிகேஷன் ஃபண்டு அப்படி சொல்லிட்டு. அப்போ மொத்தமாக ஒதுக்குற ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு வந்து 80%, மெடிக்கேஷனுக்கு 20% அலாட் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த 80% என்ன அப்படின்னா இதுதாங்க அந்த 80%, இது 10 ஓகேங்களா. இங்க வந்து 10ன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா. 40 30 70 + 10 ஓகே. இந்த STRF 80% பார்த்தீங்கன்னா அதில் 40% வந்து பார்த்தீங்கன்னா மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக, அதாவது ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிலீஃப்காக. இன்னொரு 30 பார்த்தீங்க அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்கவரி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக 30%. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்னஸ் அண்டு
கெப்பாசிட்டி பில்டிங் வந்து 10% 10% ஃபண்டு ஒதுக்குவாங்க சரிங்களா. அப்புறம் வந்து மெடிக்கேஷனுக்கு 20%. இது வந்து ஏற்கனவே காமனாக ஃபண்ட் அலாட் பண்ணியிருந்தாங்க. 15th பிரான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி டேஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, ஒன்று மெடிக்கேஷன் ஃபண்டு. ரெஸ்பான்ஸ் ஃபண்டை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அதில் சரிங்களா. 40, 30 + 10 ஓகேங்களா. இந்த இது ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ 83க்கு ஆயத்த நிலை மற்றும் திறன் மேம்பாட்டுக்கு வந்து ஒதுக்குற நிதி பார்த்தீங்கன்னா மொத்த நிதியில் 10%. ஸோ 83க்கு சி. அடுத்த கொஸ்டின் 84 சென்டாய் கட்டமைப்பு, அதாவது உலக லெவலில் பேரிடரை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக, பேரிடரை பற்றி மேனேஜ் பண்ணுறதுக்காக 3 மாநாடுகள் போட்டிருக்காங்க இது வரைக்கும் சரிங்களா. முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா யோகஹாமா மாநாடு தான் ஃபர்ஸ்ட் மாநாடு. டிசாஸ்டர் 1994 போடுறாங்க. செகண்ட் மாநாடு பார்த்தீங்கன்னா கியூகோ செயல் திட்டம் 2005. மூணாவது பார்த்தீங்கன்னா சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் 2015. அதில் இது ரொம்ப முக்கியமானது. இப்போ கரண்ட்ல லைவ்ல இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கு. 2015 மார்ச் 15 துவக்கம். சரி, சென்டாய் கட்டமைப்பு 2015 2030 வரைக்கும் கவனம் செலுத்துதுங்க அந்த திட்டத்தை, அதுவும் சரிதான். இதுக்கு வந்து 4 ப்ரையாரிட்டிஸ் இதை பத்தி பேசுறாங்க, அதுவும் சரிதான் சரிங்களா. 8 வகையான இலக்குகள் அடிப்படையாக கொண்டு தவறுங்க. 7 வகையான இலக்குகள் சரிங்களா. அந்த இலக்குகள் எப்படி இங்க பிரிக்கிறாங்க அப்படின்னா 4 விஷயங்கள் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. குறைக்கணும் இலக்குகள்ல 3 விஷயங்கள் அதிகப்படுத்தணுங்கிறாங்க. நம்ம நோட்ஸ் கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ சென்டாய் கட்டமைப்பு எத்தனை இலக்குகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுதுன்னா 7 வகையான இலக்குகள். அது 4 இலக்குகள் வந்து குறைப்பு பற்றியும், அதாவது குறைப்புனா மனித உயிரிழப்பை குறைக்கணும், சொத்துக்கள் பாதிக்கப்படுறது குறைக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. 4 இலக்குகள் குறைப்பதை பற்றியும் 3 இலக்குகள் அதிகரிப்பதை பற்றியும் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்னன்னா 1, 2, 3 மட்டும் சரி, ஸ்டேட்மெண்ட் 4 தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் 85ங்க. தவறான கூட்டு கேட்குறாங்க. ஸ்கூல் புக் டேட்டா தாங்க. மணிமுத்தாறு, சின்னாறு, கரையாறு, கருணாநதி, பச்சையாறு, சிற்றாறு, சின்ன கிடைங்க சிற்றாறு இது எல்லாமே தாமிரபரணியோட துணை நதி. சின்னாறு வராது. சின்னாறு எதோட துணை நதி அப்படின்னா தென்பெண்ணையோட துணை நதி. தென்பெண்ணையோட துணை நதி தான் சின்னாறு. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ தவறு. தாமிரபரணியோட துணையாறு வந்து சிற்றாறு. லாஸ்ட் டைம் 2023 டிசம்பர்ல பாத்தீங்கன்னா தாமிரபரணி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாரும் போது இந்த சிற்றாறு தான் அதிகமான ஃப்ளட் வந்திருக்கும். ஸோ சிற்றாறுங்கிறது தாமிரபரணியோட துணையாறு சரிங்களா. அடுத்தது பெண்ணையாறு கடலூருக்கு அருகே வங்கக்கடல் கிடைக்கிறா தவறுங்க. பெண்ணையாறு கிடையாதுங்க. தென்பெண்ணையோட கிளையாறான கெடிலம், இந்த கெடிலங்கிற ஆறு தான் கடலூருக்கு அருகே கடலில் கிடக்கும். கெடிலம் தான் ஓகேங்களா. தென்பெண்ணையாறு எங்க கடலை கலக்கும்னா தென்பெண்ணையாறு பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு அருகில் கடலில் கலக்கிறது சரிங்களா. புதுச்சேரிக்கு அருகில். அப்ப அதாவது பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை வந்து 2 கிளையாரா பிரிங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணையாறு, இன்னொன்று வந்து கெடிலம். கெடிலம் வந்து கடலூருக்கு அருகிலையும், பெண்ணையாறு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கட்டிலும் கடலில் கலக்கும். ஸோ பெண்ணையாறு கடலூருக்கு வங்கக்கடலுக்கு தவறு. ஸோ எது தவறுன்னு கேட்குறாங்க. 1 மற்றும் 2 தவறு. ஸோ அடுத்து 86ங்க. நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டிஜி. எஸ்டிஜிக்கு முன்னாடி எம்டிஜின்னு இருந்துச்சுங்க, மில்லியனியம் டெவலப்மெண்ட்ஸ் கோல்ஸ்னு இருந்துச்சு. 2000 2015 வரையும் போட்டிருந்தாங்க. எம்டிஜியில் மொத்தம் எத்தனை இலக்குகள் இருந்துச்சுன்னா மொத்தம் 8 இலக்குகள் இருந்துச்சு எம்டிஜியில் சரிங்களா. 8 கோல்ஸ் இருந்துச்சு எம்டிஜியில் 2000 to 2015ங்க. அது முடிஞ்ச அப்புறம் அதுக்கு இருந்து கொஞ்சம் இதாக கொண்டு வந்தேன் எஸ்டிஜிங்க. எஸ்டிஜி 2015 to 2030 வரைக்கும் 17 இலக்குகளும் 169 டார்கெட்ஸு கொண்டு ஐநாவால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு இதுதாங்க. உலகம் ஃபுல்லாக நிலையான வளர்ச்சியை கொண்டு வரதுக்காக அதில் 17 இலக்குகள் இருக்கு சரிங்களா. இதுல வந்து எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இலக்கு நம்பர் 13 பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ஆக்ஷன் பத்திங்க. கிளைமேட் ஆக்ஷன் பத்தியான ஒரு இலக்குங்க. கிளைமேட் ஆக்ஷன் அதாவது வெப்பநிலை குறைப்பு நடவடிக்கை தொடர்பான ஒரு இலக்கு 13ங்க. இந்த நீர் சூழல் பாதுகாப்புங்கிறது இலக்கு கோல் 14 வருங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா லைஃப் பிலோ வாட்டர்ஸ் வந்து 14 வரும். ஸோ மற்ற 3 சரியா இருக்குது. பொருந்தாதுங்கிறது 86க்கு டி. அடுத்ததுங்க 87. தமிழ்நாடு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 வகையா பிரிக்கலாம் சரிங்களா. தமிழ்நாடு இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு நிர்வாகத்தை 2 பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ சைடு ஒன்று பிரிக்கலாம், இன்னொன்று லோக்கல் பாடி சைடு பிரிக்கலாங்க சரிங்களா. லோக்கல் பாடி ரெவன்யூ சைடு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ஸு, டிவிஷன் அதாவது மாவட்டம், கோட்டம், வட்டம், குறுவட்டம், வருவாய், கிராமம் சரிங்களா. அதாவது ரெவன்யூ சைடுனா வருவாய் மாவட்டம். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்கு. அடுத்தது பாருங்க
மாவட்டங்களை பல வருவாய் கோட்டமா ரெவன்யூ டிவிஷன்ஸா பிரிப்பாங்க. 94 டிவிஷன்ஸ் இருக்கு, சரி. அப்புறம் ரெவன்யூ தாலுக்ஸ் 314 தாலுக்ஸ், சரி. ரெவன்யூ ஃபிர்காஸ் 1196, சரி. ரெவன்யூ வில்லேஜ் 16744, சரி. ஓகேங்களா, இது வந்து ரெவன்யூ சைடுங்க. அதே நீங்க லோக்கல் பாடி சைடு போயிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து அர்பன் லோக்கல் பாடிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரூரல் லோக்கல் பாடிஸ், சரிங்களா. அர்பன்னா நகர்ப்புறங்க, அதாவது கார்பரேஷன், அப்புறம் அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து. ரூரல் சைடு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், வில்லேஜ் பஞ்சாயத்து, சரிங்களா. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எத்தனை கார்பரேஷன் இருக்குன்னா இப்போ 25 கார்பரேஷன்ஸ் இருக்கு, 138 முனிசிபாலிட்டிஸ் இருக்கு, 490 டவுன் பஞ்சாயத்து இருக்குங்க தமிழ்நாட்டில். 490 டவுன் பஞ்சாயத்து, 138 முனிசிபாலிட்டி, 25 கார்பரேஷன் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் சென்னையில கிடையாது. ஸோ 37 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து மட்டும் தான் இருக்குது 38 மாவட்டங்கள்ல. பஞ்சாயத்து யூனியனை பொறுத்த வரைக்கும் 385 பஞ்சாயத்து யூனியன் இருக்கு. வில்லேஜ் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் 12504 கிராம ஊராட்சிகள் இருக்கு, சரிங்களா. இதுதான் தமிழ்நாடோட நிர்வாக பிரிவுகளுக்கு. இது போக தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 234 எம்எல்ஏஸ், 39 லோக்சபா எம்பி இருக்காங்க, 18 ராஜ்யசபா எம்பி இருக்காங்க. இதுதான் தமிழ்நாடோட மொத்த நிர்வாக அமைப்பு. ஸோ இதுக்கு சரியான என்ன கேட்குறாங்க, ஆன்சர் டி 4 சரி. அடுத்து கொஸ்டின் 88, வெள்ளம் தொடர்பான முதன்மை தகவல்களை வழங்கும் முதன்மையான பேரிடர் முன்னெச்சரிக்கை முதன்மை அமைப்புகள்னா டிசாஸ்டருக்கான நோடல் ஏஜென்சிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐஎம்டி பொறுத்த வரைக்கும் இது எதுக்கெல்லாம் முக்கியமான நோடல் ஏஜென்சி அப்படின்னா சூறாவளி, நிலநடுக்கம், இதுக்கான நோடல் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ஐஎம்டி, இந்திய வானிலை ஆய்வு மையம். மத்திய வேளாண் மற்றும் விவசாய அமைச்சகம் வந்து வறட்சி. புவியியல் ஆய்வு மையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலச்சரிவுக்கு. வெள்ளத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா CWC, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், ஓகேங்களா. இது தவிர்த்து சுனாமிக்கு ஒரு அமைப்பு இருக்கும், சுனாமி அப்படின்னா இன்காசிஸ், இந்தியன் நேஷன் சென்டர் ஃபார் ஓசோன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், ஹைதராபாத் இருக்கிற அமைப்பு சுனாமிக்கு, சரிங்களா. வெள்ளத்துக்கு வந்து மத்திய நீர் ஆணையம், சரி. ஸோ 88க்கு டெல்லி. அடுத்து 89 சரியான கூற்று கேட்குறாங்க. தேசிய பிழை மேலாண்மை சட்டம் 2005 டிசம்பர் இயற்றப்பட்டது, சரிதான். இந்த சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 11 அத்தியாயமும் 71 பிரிவுகளும் கொண்டிருக்கும், அதுவும் சரிதான், சரிங்களா. ஸோ இது டேட் கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் வந்து 2 சரி. ஸோ ஆன்சர் சி 1 மற்றும் 2 இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின் 90 போயிடலாங்க. பயோடைவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இயல்பு கொடுத்து கொண்டு அந்த கன்வென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1971 ராம்சார் கன்வென்ஷன், ஓகேங்களா. அடுத்து 1972 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன், 75 வந்து மிக முக்கியமானது சைட்ஸ், 93 வந்து பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி, சரிங்களா. இந்த சைட்ஸுங்க நல்லா பார்த்துக்காங்க, பல டைம் டிவிஸில் கேட்டிருக்காங்க. சைட்ஸுங்க என்னன்னா தி கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் endangered species of wild fauna and flora அப்படிங்கிறது, சரிங்களா. நீங்க இது பண்ணிக்கலாம். The Convention of International Trade in Endangered Species of Wild Fauna and Floraங்கிறது 1975. ஸோ இந்த டேட் கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சரிங்களா. அடுத்து சரியான இணை கொஸ்டின் 91, எது சரின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு மாவட்டங்களை சார்ந்த புவிசார் குறியீடு GI டேக், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சுவாமிமலை வெண்கல சிலைகள் சரிதாங்க. ஏத்தமொழி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இடம், அங்கே வந்து தேங்காய்கள் ஃபேமஸ் ஆனதுங்க. மகாபலிபுரம்ங்கிறது சிற்பத்துக்கு ஃபேமஸுங்க. மகாபலிபுரம் சிற்பங்கள் வந்திருக்கணும், சரிங்களா. கோவில் நகைகள் அப்படின்னா நாகர்கோவில் தான் கோவில் நகைகளுக்கு ஃபேமஸு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோராப்பட்டு, அப்புறம் இந்த வெட் கிரைண்டர், மாவு அரைக்கும் இயந்திரம், அதாவது மாவு இறைக்கும் வெட் கிரைண்டர், இதுக்கு எல்லாமே கோயம்புத்தூருக்கு வந்து GI டேக் வாங்கியிருக்காங்க இந்த பொருட்களுக்கெல்லாம். சுங்கடிச்சலையை பொறுத்த வரைக்கும் மதுரை தாங்க சுங்கடிச்சலை வரும், சரிங்களா. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் வெண்பட்டு, ஈரோடு மஞ்சள், ஆரணி காஞ்சிபுரம் பட்டு, தஞ்சாவூர் வீணை, தலையாட்டு பொம்மை, ஓவியம், கலைநயமிக்க தட்டுக்கள், நீலகிரி பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய பூர்த்தொழில், இது எல்லாமே GI டேக் தமிழ்நாடு தரப்போம், ஓகேங்களா. ஸோ அப்போ என்னன்னா எங்களுக்கு 3, 4 தவறா இருக்கும்.
ஸோ சரியான இணை கேட்குறாங்க. இப்போ 2 இணைகள் மட்டும் சரிங்க. ஸோ 91க்கு பாம்பே. அடுத்து 92 பாருங்க. CDRIங்கிறது வந்து கோலியேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2019 டிசம்பர் மாதம் இந்திய அரசாங்கத்தால் பரிந்துரையின்படி ஏற்படுத்தப்பட்ட உலக அளவில் முக்கியமான அமைப்பு. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கும். சரிங்களா? அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா பேரிடரை தாங்கும் உள்கட்டமைப்புக்கான கூட்டணி. இந்தியா லெவலில் மிக முக்கியமான கூட்டணிங்க CDRIங்கிறது. பேரிடரை தாங்கும் உள்கட்டமைப்புக்கான கூட்டணி 2019 டிசம்பர்ல டெல்லியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சர்வதேச அமைப்புக்கான ஒரு தலைமையகம் இந்தியாவில் இருக்குங்க. அப்போ CDRIங்கிறது கோலியேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 93ங்க. தமிழ்நாடு அதில் இருக்க முக்கியமான பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிகள், வாட்டர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க, நீர்வீழ்ச்சிகள். ஸோ கன்னியாகுமரிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டப்பாறை. கன்னியாகுமரிங்க வட்டப்பாறை. தர்மபுரினா நமக்கு தெரிஞ்சது ஒகேனக்கல். கோயம்புத்தூர்னா செங்குபதி. மதுரை குட்லாடாம்பட்டி. இது ஒரு டேரக்ட் கொஸ்டின் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயனார் வாட்டர் ஃபால்ஸ் வந்து விருதுநகர்ல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான். திருப்பரப்பு இந்த மாதிரி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்ம திருப்பூர் அமராவதி திருமூர்த்தி ஃபால்ஸு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கிள்ளீர் ஃபால்ஸ் கோயம்புத்தூர், இதெல்லாம் சாரி சேலம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 2341. அடுத்த கொஸ்டின் 94ங்க. சிற்றினங்களின் சிவப்பு தர புத்தக வகைப்பாட்டின்படி அதன் தரவரிசையிலிருந்து மேலிருந்து கீழே வரிசைப்படுத்து அப்படின்னா இந்த ரெட் டேட்டா புக்குங்கிறது IUCN ரிலீஸ் பண்ற புக்குங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சர் வந்து ரிலீஸ் பண்ற புக்கு தான் சிவப்பு செந்தர புத்தகம், ரெட் டேட்டா புக்கு. ஸோ இதுல வந்து ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மொத்தம் 9 வகையாக பிரிச்சிருப்பாங்க அந்த உயிரினங்களை. அந்த அழிவை பொறுத்து அதை கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதில் கிளாசிஃபை பண்ண பார்த்தீங்கன்னா அழிந்தவை பண்ணியிருப்பாங்க மேலே. ஓகே, ஃபர்ஸ்ட் அழிந்தவை பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு EWன்னு சொல்லிட்டு, அதாவது காடுகள் அழிந்தவை, என்டேஞ்சர்ட் இன் வைல்ட் லைஃப் அப்படின்னு. சரிங்க, செகண்ட். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா CE கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ENங்க, ஃபோர்த்துங்கிறது. ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா வல்னரபுள், VU. அடுத்து சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா NT. செவன்த்து பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் கன்சர்ன், குறைந்த கவலை. எயித்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டெபிஷன். நைன்த்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் எவாலுவேட்டட். சரிங்களா? இதை அப்படி ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 3, 2, 4, 1 தான் வரும். சரிங்களா? இதை செக் பண்ணிக்காங்க. ஸோ 94 ரெட் டேட்டா வகை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முற்றிலும் அழிஞ்சவை எக்ஸ்டிங்ஷன் EX. அப்புறம் காடுகளில் மட்டும் அழிஞ்சது, ரொம்ப பாதிப்புக்கு இதாகக்கூடியது, ரொம்ப குறைஞ்சிட்டு வர்றது. அடுத்து பாதிக்கக்கூடியது NT, அழிய போறது, நியர் த்ரெட்டனு, லீஸ்ட் கன்சர்னு, டேட்டா இல்லாதது, இது வகைப்படுத்தப்படாது. ஸோ ஆப்ஷன் 94க்கு C. நீலகிரி மாவட்டத்தில் வந்து 2000 மீட்டருக்கு மேலே இருக்கிற பீக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 சிகரங்கள் வந்து 2000 மீட்டர் மேலே இருக்குங்க. சரிங்களா? பொதுவாக பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில உயரமான சிகரம் தொட்டாப்பெட்டா அதோட ஹைட் என்னன்னாங்க 26-37 மீட்டர். 26-37 தொட்டாப்பெட்டா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்குருத்தி சிகரங்க 2544. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில. நீங்கள் ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பெருசு வந்து சேர்வராயனுங்க, 1628 மீட்டர் ஹைட்டு சேர்வராயன் ஹில்ஸ். சரிங்களா? இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சிகரங்கள். ஸோ 95க்கு C. அடுத்து 96 பாருங்க. பேரிடரை பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி, அதாவது நேஷனல் பாலிசி ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 2009. அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் 2016. ஃபர்ஸ்ட் பிளான் இதுங்க. அதாவது இந்திய அரசால் முதலாக உருவாக்கப்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மைக்கான திட்டம். அப்புறம் 2016. இதை 2018 வந்து திருத்தினாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. 2019 புதுசாக இன்னொரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானுக்கு. ஓகேங்களா? முதலாக கொண்டது 2016. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரின் 10 அம்ச திட்டம் வந்து 2016 வந்திருக்குங்க. பேரிடரை குறைப்பதற்கான பிரதமரின் 10 அம்ச திட்டங்கள் 2016 கொண்டு வரப்பட்டதா ஒரு திட்டம். ஸோ ஆன்சர் 96க்கு C. அடுத்து கொஸ்டின் 97ங்க. பேரிடர் அதன் வகைகள் கொடுத்துருக்காங்க. பேரிடரை பொறுத்த வரைக்கும் அது 3ஆ பிரிக்கலாம். ஒன்று இயற்கை பேரிடர், ஒன்று செயற்கை பேரிடர், இன்னொன்று பகுதி இயற்கை பேரிடர் அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். சரிங்களா? அப்புறம் அது உருவாகிற இடங்களை பொறுத்து அதை நம்ம இன்னும் கிளாஸை பண்ணலாம். எடுத்துக்கிட்டு புவியோட உட்பகுதிகள் எல்லாம் நிலநடுக்கம் ஏற்படும்,
வானிலையை பொறுத்து வெப்பநிலை ஏற்படலாம். சுற்றுச்சூழலை பொறுத்து பருவநிலை மாற்றம் ஏற்படும். தொழில்நுட்பத்தை பொறுத்து தீ விபத்துகள் ஏற்படலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3124 தான் ஆன்சர். 97க்கு 3124. அடுத்து 98 பேரிடர் அபாயத்தை குறைப்பதில் உள்ளவற்றில் பொருந்தாத ஒண்ணுன்னா இந்த தயார் நிலை, மட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல், இது எல்லாமே பேரிடருக்கு முன்பு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள். ஓகேங்களா? அதே பேரிடருக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா 1 துலங்குதல், 2 மீட்டல், 3 முன்னேற்றம். இது எல்லாமே பேரிடருக்கு பின்பு மேற்கொள்ள நடவடிக்கைகள். இப்போ பொருந்தாத ஒன்று அப்படின்னா ஏபிசி 3 பேரிடருக்கு முன்பும், டி வந்து பேரிடருக்கு பின்பும். ஸோ அப்போ இதெல்லாம் பொருந்தாது டி தான். சரிங்களா? 98க்கு டெல்லி. அடுத்து 99 தமிழ்நாட்டில் இருக்க கனிம வளங்கள் கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இலுமினைட்டு, ரூட்டைல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ கடலூர் வராது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு தவறானது வந்து சி கடலூர் வராது. இலுமினேட்டு, ரூட்டைல் எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டங்கள. சரிங்களா? நெய்வேலினா பழுப்பு நிலக்கரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 99 சி. அடுத்து 100 பாருங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு வந்து 60 சென்டிமீட்டருக்கு கீழே மழைப்பொழிவு இருந்தா அந்த பகுதி பார்த்தீங்கன்னா வறட்சிக்கு உள்ளாகும் பகுதிகள் என்று அர்த்தம். 60 சென்டிமீட்டர் கம்மியாக மழை பொழிஞ்சா அங்கே வந்து வறட்சி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 100க்கு ஏ. அடுத்து கொஸ்டின் பாருங்க 101 தமிழ்நாட்டின் பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் 10வது பெரிய மாநிலம். 11 இல்லைங்க, 10வது. ஜம்மு காஷ்மீர் முன்னாடி மாநிலமா இருந்துச்சு, மாநில அந்தஸ்து அதை இழந்துருச்சு. ஸோ அப்போ 11வது இந்த தமிழ்நாடு 10வது இடத்துக்கு வந்துருச்சு. 10வது பெரிய மாநிலம். இந்தியா இருக்க மொத்த நிலப்பரப்புல தமிழ்நாட்டோட பங்கு 4%. இந்த 4% எவ்வளோ? 4% தான் எவ்வளோன்னா 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுங்கிற மாநிலம் பிரியும் போது 1956 படி 13 மாவட்டங்கள் இருந்துச்சு. இப்ப தற்போதைய 2024 படி 38 மாவட்டங்கள் இருக்கு. கடைசி மாவட்டம் மயிலாடுதுறை. ஸோ ரெண்டுமே சரிதான். ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி 1 மற்றும் 2. அடுத்து 102 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டில் பேரிடரின் தலைவர் யார்? இன்சிடென்ட் கமாண்டர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் டெல்லிங்க. சிஆர்ஏ. கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பேரிடரோட தலைவர். அதாவது முதல்வருங்க பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிஎம்ஏ, தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தலைவர் தான் சிஎம்ஏ. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஏஜென்சின்னு நம்ம முகமே இருக்கும். அந்த ஏஜென்சியோட தலைவர் தான் பார்த்தீங்கன்னா டிஎன்டிஆர்ஆர். தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஏஜென்சியோட தலைவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெவன்யூ மினிஸ்டர். இந்த தலைமை செயலர் என்னவா இருக்காருன்னா தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் செயலாக்க குழுவோட தலைவர் தான் சீஃப் செக்ரட்டரி. இந்த சிஆர்ஏங்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிடரின் தலைவர். அதாவது இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி சொல்லுவாங்கன்னா வருவாய் நிர்வாக ஆணையர் அல்லது மாநில நிவாரண ஆணையர், ஸ்டேட் ரிலீஃப் கமிஷனர், இன்சிடென்ட் கமாண்டர், இது எல்லாமே சிஆர்ஏ தான். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பேரிடரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் யாரு ஹெட்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருங்க. அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது ஒரு ரெவன்யூ யூனிட், முக்கியமான ஒரு அமைப்பு. அந்த ரெவன்யூ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பண்ற அடுத்த அத்தாரிட்டி யாரா? சிஆர்ஏ. அப்போ இங்க கலெக்டர்னா அங்க சிஆர்ஏ தான் தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மைக்கான தலைவர், அவரே தான். அப்புறம் இன்சிடென்ட் கமாண்டர், ஒரு டிசாஸ்டர் இருந்தால் உடனே கமாண்ட் பண்றது, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன நடவடிக்கை எடுக்கணும், எல்லாத்தையும் முடிவு பண்றது பார்த்தீங்கன்னா சிஆர்ஏ தான். ஸோ 102க்கு ஆன்சர் டெல்லி. அடுத்து 103 புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 1975 வருங்க. காண்டாமிருகங்கள்னா 87 வரும். யானைகள் வந்து சரிதான். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை கேட்குறாங்க. 2 இணைகள் தவறு. ஸோ ஆன்சர் வந்து பாம்பே. 2 இணைகள் சரி. அடுத்த கொஸ்டின் 104ங்க. இந்தியாவில் உள்ள பின்வரும் எந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளூர் மக்கள் விறகுகளை சேகரிக்கவும் பயன்படுத்தவும் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னா தேசிய பூங்காக்கள் இல்லைங்க, நேஷனல் பார்க்ஸ் தான் உங்களுக்கு எந்த இதுக்கும் அனுமதி தர மாட்டாங்க. சரிங்களா? உயிர்கோள காப்பகத்துறை இந்தியா பொறுத்த வரைக்கும் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. அதுல யுனெஸ்கோவோட
யுனெஸ்கோவோட மேன் அண்ட் பயோஸ்பியர் இதுக்கு கீழே 12 இருக்கும் சரிங்களா. இப்போ ராம்சார் மாநாட்டில் அறியப்பட்ட சதுப்பு நிலங்கள் அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் 85 சதுப்பு நிலங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 18 ராம்சார் பிளேசஸ் இருக்கும் ஓகேங்களா. அப்போ எங்க வந்து விலங்குகள் சேகரிக்கும் பயன்படுத்தி அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னா தேசிய பூங்காக்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கும் அங்க வந்து அனுமதி கிடையாது. ஸோ 104க்கு சி. அடுத்து 105 இந்தியாவில் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்கான ஈரநிலங்கள் விதிகள் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன? 2010. ராம்சார் மாநாடு 1971. அதுக்கான விதிகள் 2010 தமிழ் இந்தியாவில் சரிங்களா. 2010 தான் தேசிய பசுமை தீர்ப்பாணையமும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஈரநிலங்கள் பாதுகாப்பு மேலாண்மைக்கான விதிகள் 2010க்கும் ஆன்சர் சி 2010. அடுத்து வந்து பறவைகள் சரணாலயத்திலிருந்து வடக்கிலும் தெற்காக வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா. பறவைகள் சரணாலயம் இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரைவெட்டி வரும், அதுக்கப்புறம் வடுவூர், அதுக்கப்புறம் உதய மார்த்தாண்டபுரம், அப்புறம் வேட்டங்குடி. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக இருக்குங்க 1 2 3 4. ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் 107ங்க. 2011 கணக்கின்படி தமிழ்நாட்டில் உள்ள புனித தோப்புகள் கேட்குறாங்க. புனித தோப்புகள்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தின் மத ரீதியான சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் தான் புனித தோப்புகள்ங்கிறது. ஸ்கேர்டு க்ரௌஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தோட மத ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் தான் புனித தோப்புகள். 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டை பத்தி பார்த்தீங்கன்னா 1262 புனித தோப்புகள் இருக்குன்னு. அதாவது இன்சிட்டோ எக்ஸிட்டோ கன்சர்வேஷன்ல புனித தோப்புகள் வந்து இன்சிட்டோ கன்சர்வேஷன் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரிங்களா ஒரு இது. ஸோ அடுத்த கொஸ்டின் 108. தமிழ்நாட்டில் இருக்கிற காடுகள் அங்கே வளரக்கூடிய மரங்கள் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காடுகள் 5 வகையை பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மர காடுகள், 1 வெப்பமண்டல பசுமை மர காடுகள், 2 மித வெப்பமண்டல காடுகள், 3 வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், 4 மாங்குரோ காடுகள், 5 வெப்பமண்டல முட்புதர் காடுகள். காடு 5 வகை பிரிக்கலாம். அங்க இருக்க மரங்கள் பார்க்கும்போது இந்த அபிசீனியா ரைசோபோராங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாங்குரோ காடுகள், மாங்குரோல காணப்படக்கூடிய பிச்சாவரத்தில் காணப்படக்கூடிய மரங்கள் தான் பிச்சாவரம். பிச்சாவரத்தில் அதாவது மாங்குரோ காடுகள் கீழே வர மர வகைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகளுக்கு வராது. வெப்பமண்டல இலையுதிர் காடுகள்னா வெக்காளி மரம், சிரசு, வாகை இதெல்லாமே இங்க வரும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 108க்கு வந்து 3 தவறு. ஸோ அப்போ சரியான இணை வந்து 1 2 4 மட்டும் சரி. அடுத்ததுங்க கொஸ்டின் 109. தவறான இணை கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜூஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 ஜூ இருக்குங்க. 1 அண்ணா பூங்கா வண்டலூர், அமிர்தி பூங்கா எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம் கிடையாதுங்க. அமிர்தி பூங்கா வேலூர் மாவட்டத்தில் இருக்கு. வேலூர் அமிர்தி பூங்கா வேலூர், குறும்பட்டி சேலம், குழந்தைகள் பூங்கா கிண்டி. இது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருச்சியில ஒரு உயிரியல் பூங்கா இருக்குங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜூஸ் 5 ஜூஸ் தான் இருக்கு. 1 அண்ணா பூங்கா, இன்னொன்று வந்து அமிர்தி, குறும்பட்டி குழந்தைகள் பூங்கா, அப்புறம் திருச்சி உயிரியல் பூங்கா. ஸோ இங்க அமிர்தி பூங்கா காஞ்சிபுரம் கிடையாதுங்க, வேலூர். ஸோ 109க்கு பாம்பே. அடுத்த கொஸ்டின் 110ங்க. பின்வருவற்றில் பல்லுயிர் பெருக்கத்திற்கு அச்சுறுத்தலாக எதுன்னு கேட்டிருக்கீங்க. அச்சுறுத்தலாக உள்ளவை எவை அப்படின்னா பயோடைவர்சிட்டியோட பெருக்கத்திற்கு பார்த்தீங்கன்னா புவி வெப்பமடைவதில் ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். வாழ்விடம் துண்டாடப்படுதல் பெரிய அச்சுறுத்தல் தான். அந்நிய இனங்களின் படையெடுப்பு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். காடுகள் வளர்த்தல் அச்சுறுத்தல் கிடையாதுங்க. காடுகள் வளர்க்கறது ஒரு உயிரிய பல்வகைத்தனை பெறுவதற்கு ஒரு பெரிய காரணமான ஒரு விஷயம். ஸோ காடுகள் வளர்த்தல் வராது. ஸோ எது அச்சுறுத்தல் அப்படின்னா 1 2 3 மட்டும். ஸோ ஆன்சர் வந்து ஏ 1 2 3 மட்டும் சரி. அடுத்து 111. குளிர்காலத்தில் நீலகிரியில் சில பள்ளத்தாக்குகளில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகிறது. கரெக்ட். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீலகிரியில 0 டிகிரியோட வெப்பநிலை பதிவாகுதுங்க. வடகிழக்கு பருவமழையின் போது தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு கிழக்கிலிருந்து மேற்காக செல்ல செல்ல குறைகிறது. அதுவும் சரிதாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான ரெயின்ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வடகிழக்கு பருவமழையில தான் பெய்யக்கூடியது சரிங்களா. மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட மழைப்பொழிவு என்னன்னு எக்ஸாக்டா 937.5 மில்லிமீட்டர் தமிழ்நாட்டோட ரெயின்ஃபாலுங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா குளிர்காலத்துல விண்டர் ரெயின்ஃபால் பாருங்க. குளிர்காலத்துல 28% மழை, 28 மில்லிமீட்டர் மழை பெய்யுதுங்க குளிர்காலத்துல, அதாவது ஜனவரி பிப்ரவரியில. அடுத்து சம்மர்ல மார்ச் ஏப்ரல் மேல பாத்தீங்க அப்படின்னா 125.5ங்க சம்மர்ல. அடுத்து வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் 336 மில்லிமீட்டர் வடகிழக்கு. சரி, தென்மேற்கு பருவக்காற்றுங்க சவுத் வெஸ்ட். தென்மேற்குங்கிறது 336,
நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு எவ்வளவுன்னா 448ங்க மில்லிமீட்டர். தமிழ்நாட்டோட மழைப்பொழிவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 937.5 மில்லிமீட்டர் தமிழ்நாட்டை மழை பெய்யுங்க. அதுல நம்ம குளிர்காலத்துல வந்து 28 மில்லிமீட்டரும், கோடை காலத்துல 125.5 மில்லிமீட்டரும், தென்மேற்கு பருவக்காட்டுல 336, வடகிழக்குல 448 பெய்யும். அப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிகமான மழைப்பொழிவு வடகிழக்குல தான் கிடைக்குது. மொத்த மழைப்பொழிவுல வடகிழக்குல மட்டும் நமக்கு 48% கிடைக்குது. தென்மேற்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவா 36% தான் கிடைக்குது. இந்த 48லயும் 50% மழைப்பொழிவு நவம்பர் மாதத்துல சூறாவளி மூலம் மட்டுமே கிடைக்குது. ஸோ கூட்டு 2 பாருங்க, வடகிழக்கு பருவமழையின் போது தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு கிழக்கிலிருந்து மேற்காக சில குறைகிறது சரிதான். ஸோ ஆன்சர் பாம்பே, இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து 112. இந்தியாவின் மொத்த கடற்கரை பரப்பு தமிழ்நாட்டின் சதவீதம். தமிழ்நாட்டோட கடற்கரையோட நீளம் வந்து 1076 கிலோமீட்டர். மொத்த பரப்பா பார்க்கும்போது இந்தியா ஃபுல்லா இதோட அளவு வந்து 18%. இந்தியாவிலேயே 2வது நீளமான கோஸ்டல் இருக்கிறது தமிழ்நாடு. அப்ப எதிரா ஃபர்ஸ்ட் அப்படின்னா குஜராத் 1600 கிலோமீட்டர் 1600 கிலோமீட்டர் கடற்பரப்பு கொண்டது குஜராத். செகண்ட் லார்ஜஸ்ட் தான் தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் 113. இந்தியாவில உயிர்கோள காப்பக இடங்கள் 6 இடங்கள் 6 இடங்கள் யுனெஸ்கோட MAP கீழ் இணைக்கப்படவில்லை சரிதான். இந்தியாவில் 4 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு. இந்தியாவில் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 10 பயோ ஜியோகிராபிகல் ஜோன்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து 113க்கு சி. அதாவது 18 இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்னு குளிர் பாலைவனம் இமாச்சல பிரதேஷ், ராணா கட்ச் குஜராத் 2வது, சேஷாசலம் குன்றுகள் ஆந்திர பிரதேசம் 3, திபாங் அருணாச்சல பிரதேசம் 4, மானஸ் மற்றும் திப்ரு சைக்கோவா 2 அசாம்ல இருக்கு. இந்த 6 பிளேஸும் யுனெஸ்கோவோட மேன் அண்ட் பயோஸ்பியர் கீழே இணைக்கப்படவில்லை. இது வந்து இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ 6 பிளேஸ் அங்க வந்திருக்கணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் 4 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு. 1 இமயமலைகள், 2 மேற்கு தொடர்ச்சி மலைகள், 3 இந்தோ பர்மா அஸ்ஸாம் மற்றும் அந்தமான் தீவு கூட்டங்கள், 4 சுந்தர்லாந்து அதாவது நிக்கோபர் தீவு கூட்டங்கள், 4 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் 10 உயிர்ப்புவி மண்டலங்கள் இருக்கு சரிங்களா. 10 உயிர்ப்புவி மண்டலம். இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 இதா பிரிக்கலாங்க. 10 வந்து ஜோன்ஸா பிரிக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கலாம் ஸ்கூல் புக்ல. ஓகேனா 10 உயிர்ப்புவி மண்டலம் இருக்கும். ஸோ 113க்கு ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் 114. தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகளை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்னா 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 வந்து மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். 2 வந்து பாத்தீங்கன்னா பீடபூமிகள். எடுத்துக்காட்டு பாராமகல் பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி, சீகூர் பீடபூமி அந்த மாதிரி. 3வது பாத்தீங்கன்னா மலை சமவெளிகள், அதாவது உள்நாட்டு சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள். உள்நாட்டு சமவெளிகள் ஆறுகளால் உருவாக்கப்படக்கூடியது. எடுத்துக்காட்டு காவிரி ஆறு, பாலாறு, பெண்ணாறு, தாமிரபரணி ஆறு ஆகியவற்றால் உருவாக்கப்படக்கூடியது உள்நாட்டு சமவெளிகள். கடற்கரை சமவெளிகள் பாத்தீங்கன்னா மேல கடலோர மாவட்டம் திருவள்ளூர்ல இருந்து கீழே வந்து கன்னியாகுமரி வரைக்கும் சோழமண்டல கடற்கரைலாம் சேர்த்து கடற்கரையோர சமவெளி உருவாகுது. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 பெரும் பிரிவாக பிரிக்கலாம். முக்கியமான கொஸ்டின். பயோஸ்பியர் ரிசர்வோட மாதிரி செயல்பாடு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த 1ங்கிறது என்ன அப்படின்னா, 1ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கோர் ஏரியாங்க, கோர் ஏரியா. செகண்ட் பாத்தீங்கன்னா பஃபர் ஏரியா, பஃபர் ஏரியா. தேர்டு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் ஏரியா, மாறக்கூடிய பகுதிகள். ஓகேங்களா. கோர் ஏரியாக்கள் நன்கு பாதுகாக்கப்பட்ட பகுதி, அங்க எதுக்குமே அலோடு கிடையாது. பஃபரை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. டிரான்சிஷன் ஏரியா பொறுத்த வரைக்கும் சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. அங்கேயே இருக்கு பாருங்களேன். அதாவது எஜுகேஷன் இதுக்கு எல்லாமே இங்க பஃபர்ல வந்து எதுவுமே இருக்காது. டூரிசம்லாம் இங்க இருக்கும். ஸோ 1ங்கிறது வந்து மையப்பகுதி கோர் ஏரியா, 2ங்கிறது செயல்பாட்டு பகுதி பஃபர் ஏரியா, 3ங்கிறது மாற்றம் அடையும் பகுதி. ஸோ 116க்கு ஆன்சர் டெல்லி. அடுத்த கொஸ்டின் 116. உயிரிய பல்வகைத்தன்மையின் பாதுகாப்பு உத்திகளை 2ஆக பிரிக்கலாம். 1 வந்து பாத்தீங்கன்னா இன்சிடோ கன்சர்வேஷன், இன்சிடோ. இன்னொன்னு எக்ஸிடோ கன்சர்வேஷன், எக்ஸிடோ கன்சர்வேஷன். அப்படி 2ஆக பிரிக்கலாம். இன்சிடோனா இன் சிச்சுவேஷன், எக்ஸிடோனா எக்ஸிட் சிச்சுவேஷன். ஸோ 2ஆக பிரிக்கலாம். அது சரி. சிற்றினங்கள் இழப்பை பத்தி ரிபர்ட் பாப்பர் கருதுகோள சொன்னது யார் அப்படின்னா பால் எரிச்சுங்க. ரிபர்ட் பாப்பர் எழுதுகோள்லாம் பால் எரிச். அதை வந்து சிற்றினங்கள் இழப்பை வந்து உங்களுக்கு வானூர்தியின் திருகோள சொல்லிப்பாரு. ஒவ்வொரு பேசஞ்சரும் பிளைட்ல இருந்து இறங்கும் போது ஒரு சின்ன சின்ன ஸ்க்ரூ எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா
ஃப்ளைட் சீக்கிரம் கிராஷ் ஆயிரும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன ஸ்பீசிஸை வந்து கொண்டு வந்தோம்னா ஒரு டைமுக்கு அப்புறம் உலகத்துல ஸ்பீசிஸே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னதான் பார்த்தீங்கன்னா ரிபர்ட் பாப்பர் கருதுகோள். அது சொன்னது பால் எரிச்சுங்க. இந்த எட்வர்ட் வில்சன் யார் அப்படின்னா பயோடைவர்சிட்டிங்கிற வார்த்தையை வந்து பிரபலப்படுத்தினவர், ஃபேமஸ் பண்ணவர். ஓகேங்களா, ஃபேமஸ் பண்ண ஆள் தான் எட்வர்ட் வில்சன். அந்த வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வால்டர் ரோஷனுங்க. வால்டர் ரோஷன்ங்கிறது அந்த வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, பயோடைவர்சிட்டிங்கிறது. அந்த வார்த்தையை பிரபலப்படுத்தினவர் தான் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் வில்சன். பால் எரிச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ட் பப்ப கருத்து கொடுத்திருப்பாரு. குறைந்தது 1500 வாஸ்குலர் கட்டளை கொண்ட தாவர இனங்களில் 70% மேலாக அழிந்த மூல தாவர இனங்கள் தான் ஹாட்ஸ்பாட்டுங்கிறது. சரிங்களா, 70% மேல மினிமம் 1500 சைலம் ஃப்ளோயம் இருக்கிற தாவரங்கள். இந்தியா பொறுத்த வரைக்கும் 4 ஹாட்ஸ்பாட் இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் 4 ஹாட்ஸ்பாட் இருக்கு. உலக அளவில் 36 ஹாட்ஸ்பாட் இருக்கு. சரிங்களா, ஒரு வாழிடத்தில் உள்ள சிற்றினங்கள் வகைகள் எண்ணிக்கையை குறிப்பது பாத்தீங்க அப்படின்னா சிற்றின பல்வகைத்தன்மை வந்து மூணா பிரிக்கலாம். ஒன்னு வந்து மரபியல் பல்வகைத்தன்மை, இரண்டாவது சிற்றின பல்வகைத்தன்மை, மூணாவது சூழ்நிலை மண்டல பல்வகைத்தன்மை. அதுல எண்ணிக்கையை வச்சு கிளாஸை பண்றது சிற்றின பல்வகைத்தன்மை. மேலும் ஆல்பா பீட்டா காமான்னு பிரிக்கலாம். ஸோ 116க்கு எது சரின்னு கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் ஏ மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் 117 பொருந்தாத கேட்கறாங்க. சரிங்களா, இன்சிடோ கன்சர்வேஷன்ல வச்சுக்கிட்டோம் இல்ல எக்ஸிடோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்சிடோக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நேஷனல் பார்க்ஸ் தேசிய பூங்கா, பறவைகள் சரணாலயம், பேர்ட் சாச்சுட்டரி சரணாலயம், விலங்குகள் சரணாலயம், புனித தோப்புகள், இது எல்லாமே வரும். ஓகேங்களா, எக்ஸிடோல பார்த்தீங்க அப்படின்னா தாவரவியல் பூங்கா, 2 விலங்கியல் பூங்கா, திசு வளர்ப்பு, ஆர்பேரியம்லாம் வரும். ஸோ இப்போ பி சி டி இது மூணும் பார்த்தீங்கன்னா இன்சிட்டு கன்சர்வேஷன், இது மட்டும் எக்ஸிடு கன்சர்வேஷன். ஸோ 117க்கு பாம்பே ஆன்சர். எது பொருந்தாதுன்னா ஒன்று மட்டும் எக்ஸிடு வந்திருக்கும். ஸோ ஆன்சர் பாம்பே. அடுத்து சரியான கூட்டு கேட்குறாங்க. இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான நீர்த்தேக்க திட்டங்கள். முல்லை பெரியாறு அணை பெரியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. அது சரிதாங்க. 1895ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள பெரியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது முல்லை பெரியாறு. சாத்தனூர் அணை கரையாறு என அழைக்கப்படுகிறது. தவறுங்க. பாபநாசம் அணை இருக்குல்லங்க, பாபநாசம் அணைதான் கரையாறு அணை எனவும் அழைக்கப்படுகிறது. சாத்தனூர் அணைங்கிறது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை தான் சாத்தனூர் அணை. கரையாறு அணைங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பாபநாசம் அணை, திருநெல்வேலியில் இருக்கிற பாபநாசத்தின் அணையோட பெயர் தான் கரையாறு அணை. ஸோ சரியான கூட்டு கேட்கறாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு, 1 மட்டும் சரி. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ, 1 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் 199. சிற்றினங்களோட செழுமைக்கும் நிலப்பரப்புக்கும் இடையே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் இருக்குங்க, ஒரு ரிலேஷன்ஷிப். சரிங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏங்க ஏரியா நிலப்பரப்பு. இது பாத்தீங்க அப்படின்னா சிற்றினங்கள் செழுமை ஸ்பீசிஸோட செழுமை கவுன்ஸ் வச்சுங்க, கவுன்ஸ்னு. இது எஸ்ங்கிறது. அதாவது இந்த கோடு தான் log s = log c plus z log a. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா s = c a z. ஓகேங்களா, இதுல வந்து எஸ்ங்கிறது வந்து ஸ்பீசிஸோட செழுமை, ஏங்கிறது ஏரியா. அப்போ ஆன்சர் சி. ஏங்கிறது ஏரியா, சிங்கிறது செழுமை. ஸோ 119க்கு ஆன்சர் சி. அடுத்து 120 தவறான தொடர் கேட்கறாங்க. தவறான தொடர் தெரியுங்க. தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகையில தன்மைகளை பொறுத்து 5 வகையாக பிரிக்கலாம். 1 வண்டல் மண், செம்மண், கரிசல் மண், சரளை மண், உவர் மண் அப்படின்னு 5 வகையாக பிரிக்கலாம். அதாவது வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், உவர் மண். ஓகேங்களா, தீப்பறைகள் சிதைவு கிடைப்பது ரீகர் மண். இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா கரிசல் மண், இன்னொரு பேர் இருக்கு இதுக்கு, கரிசல் மண். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பருத்திமண் அப்படின்னு ஒரு பேருக்கு, பருத்திமண். ஓகேங்களா, ஸோ சரளை மண் வந்து ஒரு வளமற்ற மண்ணாங்க, அதுவும் சரிதான். ஸோ இதுவும் சரிதான். மண் ஒரு புதுப்பிக்கத்தக்க வளமாக கிடையாது, புதுப்பிக்க இயலாத வளம். ஸோ 120க்கு ஆன்சர் டெல்லி. இதோட யூனிட் 5 முடிஞ்சதுங்க. கொஸ்டின் 81 120 வரைக்கும் பார்த்தாச்சு. இதோட கொஸ்டின் வந்து யூனிட் 5 முடிஞ்சது.